நாகநந்தி மேடம், மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே திமுகவை குறித்து இந்த மசோதா குறித்தும் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி கருத்து தெரிவிச்சிருக்காரு. நிச்சயமாக திமுக இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு, அப்படி இல்லைன்னா திமுகவிடம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சொல்லியிருக்காரு, திமுக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாருடைய அணியை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ திரைமறைவில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கிறதா, என்ன பின்னணி என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க? சார், இங்க ஜனநாயக நாட்டுல எல்லாத்துக்கும் கருத்து சொல்றதுக்கான சுதந்திரம் இருக்கு சார். பட் அட்லாஸ்ட் அது நடந்தாதான் என்ன நடக்கும் என்ன நடக்கலங்கிறது தெரியும். இப்போ நாங்க எங்க கட்சியில இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நாங்க சொல்லணும்னா, இப்ப ஆஸ் அ ஸ்போக் பர்சனா நான் சொல்றதுதான் உண்மை. எங்களுக்கு தலைமை என்ன சொல்றதோ, அதாவது எங்களுக்கு இப்போதைக்கு பிஜேபியோட நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற எந்த ஆஸ்பெக்ட்ஸும் இல்லை. இவங்க 1000 சொல்லலாம் பிஜேபியும் திமுகவும் சேரதுக்கான நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிற எந்த முடிவும் எடுக்கல. நான் முன்னாடி பேசும்போது ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது ரொம்ப தெளிவா இருக்கும். அன்னையில இருந்து இன்ன வரைக்குமே எங்களோட எல்லா கொள்கைகளையும் நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். ஈவன் வாஜ்பாய் அவர்களோட கூட்டணி போடும் போது கூட திமுக ஒரு மினிமம் காமன் பிளான் கொண்டு வந்து அந்த கொள்கை ரீதியான அந்த கோட்பாடை போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பவே நாங்க கூட்டணி வச்சோம். பட் இப்ப நாங்க கூட்டணி இருக்குன்னு எங்க தலைவர் ஒரு சின்ன சிம்டம் கூட கொடுக்கல. இவங்களா பேசுறதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ணவும் முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு சார், இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க பின்னடப்பு செஞ்சாலும் இதாகும், உள்ள ஆதரவு தரலினாலும். இப்பவும் எங்களோட தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. பிரஸ் மீட்டும் கொடுத்து எங்களுடைய சார்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும். நாங்க அன்னைக்கே கேட்டோம் சார். இது இன்னைக்கு நடந்த பேச்சு இல்ல. 7.2 எங்களுக்கு வேணும், அந்த சதவீதம் வேணுங்கிறது இன்னைக்கு நடந்த பிரச்சனை கிடையாது. தொகுதி மரபரை அப்படிங்கிறது நீங்க யூபிக்கு என்ன கொடுக்குறீங்களோ இல்ல பீகாருக்கு என்ன பர்சன்டேஜ் வருதோ அதே அளவுக்கு ஈக்குவல் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு வேணும். அந்த பிரதிநிதித்துவம் கிடைச்சதுன்னா எங்களுக்கு சரின்னு அன்னைக்கே நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா அன்னைக்கே நாங்க வாதம் பண்ணும்போது ரொம்ப தெளிவா பேசினோம். அதனாலதான் நான் சொன்னேன், அமித்ஷா அவர்களோட பேச்சை பின் பாயிண்ட் பண்ணி நான் சொன்னேன். அப்ப அவங்க எங்க ஊர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இங்கதான் பேசினார். பேசும்போதே ரொம்ப தெளிவாவே சொன்னாரு, எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு இல்லாம இந்த தொகுதி மறுவரையறை நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை விட இன்னொரு விஷயத்த நான் எல்லாத்துக்கும் நினைவுபடுத்த விரும்புறேன். எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த சமயத்துல திடீர்னு நாடாளுமன்றம் கூடப்பட்டுச்சு. அப்போ இந்த தொகுதி மறுவரையறைக்கான பில் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்பவும் எதிர்த்தவர் முன்னாள் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த பேப்பரே எரிச்சாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்ச்சியா இருந்தாலும் சரி எதிர்த்து நிக்கிறதுல ஒரு நாளும் தயங்கினது இல்ல. ஏன் இந்த மேகதாது அணைக்கே அந்த சட்டப்பேரவையில இருந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எந்திரிச்சு நின்று நடுவர் மன்றம் போடணும், அதுக்கு புதுசா ஒரு கூட்டமைக்க அமைக்கணும், அதை தாண்டி அதுல எம்பி எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து போய் பேசலாம், நாங்க எல்லாரும் உங்க கூட வரோம்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்க எப்படி திமுக இவங்களோட கூட்டணி போயிடுவாங்க, இவங்க கிட்ட யாரு வேணாலும் என்ன விமர்சனங்கள் வேணாலும் வைக்கலாம் சார். ஆனா செய்யற விமர்சனம் ஒண்ணாக்க முடியுமா? நான் ஒண்ணே கேக்குறேன். இப்போ ஒன்றியத்தினுடைய இப்ப எம்பி இல்ல சார், தாவேகா சார்பா எம்பி இல்ல, பரவாயில்ல. ஆனா ஒன்றியத்து சார்பா மேகதாது அணை பிரச்சனை இவ்வளவு இருக்கும் போதே அவர் ஆந்திராக்காரன்னு சொன்னாங்க. கடைசியில இல்ல, அவருக்கு உண்மை நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டியில சொன்னதான், அவர் பிறந்ததெல்லாம் கர்நாடகா தான், அவர் வெங்கட் நாராயண் அப்படிங்கிறவர் கர்நாடகாக்காரரு. அப்ப கர்நாடகாக்காரரை கொண்டு போய் ஒன்றியத்துல ஒரு பிரதிநிதியா நீங்க அப்பாயிண்ட் பண்ணுவீங்க, அது தப்பு கிடையாது. இப்ப அங்க அப்பாயிண்ட் பண்ணனால நம்மளுக்கு இங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க? இதெல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது தாவாக்கா கேட்டிருந்து என்ன பதில் வந்துச்சு? நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, இன்ன வரைக்கும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுல திமுக ஏதாச்சும் டபுள் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சா? நீட் எதிர்க்கிறதுல திமுக ஏதாச்சும் வேற நிலைப்பாடு வச்சா? ஏன் இன்ன வரைக்கும் நீட்டுக்காக போராடிய மாணவர்களை போலீஸை வச்சு பிடிக்கிறதுதான் இந்த தாவேக்கா அரசு. இதுக்கு காங்கிரஸ் என்ன பேச்சு பேசுச்சா? அதுக்கும் நாங்க தானே எதிர்த்து நின்று போராடணும். அதுதான் மேடம் இதயத்துல்லா சார் என்ன சொல்றாரு, டீலிமிட்டேஷன் நிச்சயமாக திமுக எதிர்க்கும். ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க எதிர்க்காம போனாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் நெஞ்ச சிறுபான்மை வாக்குகளும் கிடைக்காம போயிடும், அதுக்காக நிச்சயமா எதிர்ப்பாங்க அப்படிங்கிறாரு. சார் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் சார். எல்லாம் ஏதோ திமுக ஓட்டுக்காக ஓட்டு வங்கிக்காக அரசியல், நாங்க அதுக்கு இயக்கத்தை தொடங்கவே இல்லை. எங்களோட இயக்கம் தொடங்கப்பட்டது சமூக நலத்திற்காக. நாங்க எலெக்ஷன் நிக்கணும், அது ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறது எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் நாங்க அதை பயன்படுத்திக்கிட்டோம். 1992 அறிஞர் அண்ணா இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, இன்னும் தாவேக்கு அங்க போயே சேரல, அங்க எம்பி ஆகலன்னு. அதுக்கு முன்னாடி இருந்தே போராட்டத்தை நடத்தி 1962 அறிஞர் அண்ணா அவர்கள் டெல்லி அந்த பார்லிமெண்ட்ல போயிட்டு அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில
கெத்தா நின்னு பேசி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்ற பேர் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் சார். அந்த இயக்கம் எங்களோட இயக்கம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது இந்த காங்கிரஸ் தான். எங்க மாநிலத்துக்கான பேர் கூட நாங்க கஷ்டப்பட்டு போராடி தான் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு எப்படி நாங்க தமிழ்நாட்டு கொள்கையை எங்களுக்காக மாத்தி பேசுவோம்னு நினைக்கிறீங்க? ஏன் நாங்க இப்போ சார் சொன்ன மாதிரி விமர்சகர் சார் சொன்ன மாதிரிதான் எல்லாத்துக்குமே தெரியும் திமுக எந்த நிலைப்பாட்டுல பிஜேபி எதிர்த்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நாங்க இப்ப ரொம்ப தெளிவா சொல்றோம். அப்துல்லா சார் அவரும் கேட்டுக்கிட்டோம், ராமன் அண்ணாவும் நல்லா கேட்டுக்கிட்டோம். எங்களுக்கு எங்களுடைய தலைவர் சொன்னது அதுதான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா திமுக அந்த இடத்துல நிக்கும். அது எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் நாங்க கேட்போம். இன்னைக்கு ஒன்றிய அரசுங்கிறது இந்திய அரசு மாறினாலும் சரிங்க, நீங்க சீட்டு கொடுத்துட்டீங்க அதனால நாங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு காங்கிரஸ் மாதிரி இருக்க மாட்டோம். நாங்க சரியான கேள்வியில அங்க கேட்கறதுக்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, மக்களினுடைய பிரதிநிதியா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கும் தமிழ்நாட்டினுடைய சுயநலத்துக்கும் சுயமரியாதைக்காகவும் ஒரு நாளும் எங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் சார். ஓகே ஓகே.